அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நல்லான் அவர்கள். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குதல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயு. என் உயிரிலும் மேலான என் அண்ணன் உள்ளிட்ட என் உறவுகள் அத்தனை பேருக்கும் எனது புரட்சி வணக்கங்கள். உலகில் இருக்கக்கூடிய எந்த நாடானாலும் அந்த நாட்டின் வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் அந்த நாட்டின் பூர்வகுடிகளின் வரலாற்றை நாம் அறிய வேண்டும் என்கிறார்கள். அப்படி இந்த நாட்டில் நீங்களும் நானும் வாழ வேண்டுமென்றால், இந்த மண்ணில் நாம் அத்தனை பேரும் உயிர் வாழ வேண்டுமென்றால் காடுகளும் காட்டு வளமும் இன்றியமையாத அத்தியாவசியமாகிறது. ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மண்ணில் அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள் எப்படியேனும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய காடுகளையும் காட்டு வளங்களையும் அழித்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். காடு வளங்களை அழிப்பதற்கு இடையூறாக இருப்பது பழங்குடியினர். பழங்குடியினர் காடுகளில் இருக்கும் வரைதான், பழங்குடியினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரைதான் இந்த மண்ணில் நீங்களும் நானும் சோறு தின்னு உயிர் வாழ முடியும் என்பதை எங்கள் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஏறத்தாழ கடந்த 500 ஆண்டுகளில் 46% காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சி இருக்கிற காட்டு வளங்களை அழிப்பதற்கு இவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள் தான் பழங்குடியினர்களை காடுகளை விட்டு அப்புறப்படுத்துவது, வெளியேற்றுவது. பழங்குடியினரை காடுகளில் இருந்து வெளியேற்றிவிட்டால் காடுகள் அழிந்துவிடும். ஏற்கனவே இந்த மண்ணில் இருக்கிற காட்டு வளங்கள் அழிக்கப்பட்டு கூடலூர் நீலகிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட நீரூற்றுகள் அழிந்து போயிருக்கிறது. கூடலூர் நீலகிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகளில் ஓய் பார்த்தோம் என்றால் சின்ன நீரூற்றுகள் பெருக்கெடுத்து அருவிகளாக ஓடைகளாக ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட நீரூற்றுகள் அழிந்து போயிருக்கிறது. காடுகள் எல்லாம் தேயிலை தோட்டங்களாக மாற்றப்பட்டது. இன்றைக்கு யூகிபிலிட்ஸ் மரங்கள் வளர்க்கும் தோட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. முழுக்க செயற்கையான காடுகளை உருவாக்குகிறோம் என்கிற பெயரில் காடுகளை அழித்துவிட்டு இவர்கள் தோட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பழங்குடியினரை வெளியேற்றிவிட்டால் மொத்தத்தையும் அழித்து விடலாம் என்பதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பழங்குடிகள் தான் காட்டு விலங்குகளுக்கு ஆபத்தை விளைவிக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்துகிறார்கள் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள். பன்னாட்டு பெருநிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். பழங்குடிகள் இருப்பதனால, பழங்குடியினர் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்வதனால அங்கு இருக்கக்கூடிய மானுக்கு உணவில்லாமல் போகிறது, மான்கள் செத்து போகிறது. மான்கள் செத்து போனால் புலிகள் இருக்காது, அதனால் புலிகள் சாவதற்கு பழங்குடிகள் காரணமாக இருக்கிறார்கள் என்று அப்பட்டமான அவதூறை இவர்கள் முன்னெடுத்து பழங்குடிகளை வெளியேற்றும் வேலையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காடுகளில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். கோடை காலம் வந்துவிட்டால் காட்டு விலங்குகளுக்கு தண்ணீர் இருக்காது. காடுகளில் 6 அடி அகலத்திற்கு 8 அடி ஆழத்திற்கு தண்ணீர் தொட்டியை வெட்டி கோடை காலத்தில் காட்டு விலங்குகளுக்கு தண்ணீரை ஊற்றி வைத்து குடிக்க வைக்கிறது. இப்ப என்ன, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு காட்டெருமை தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் தொட்டியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் 6 அடிக்கு கீழ் இருக்கிறது தொட்டிக்குள்ளே. கண் முன்னே தண்ணீர் இருந்தும் தண்ணீரை அருந்த முடியாமல் அந்த காட்டெருமை தண்ணீர் இல்லாமல் செத்து போனது. அத்தனை பேரும் பார்த்தோம். இந்த காட்சி வைரலானது. அத்தனை தலைவர் மக்களும் பார்த்தார்கள். ஆனால் இந்த காட்சியை பார்த்துவிட்டு இந்த நிலையை சரி செய்யாமல், இந்த நிலையை மாற்றாமல் நாம் ஒருபோதும் செத்துவிடக் கூடாது என்று பேசியவன், சிந்தித்தவன் ஒரே ஒரு தலைவன் தான் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களிடம் வாக்கு வாங்கி, உங்களிடமும் என்னிடமும் வாக்கு வாங்கி அதிகாரத்துக்கு போய் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமானை எப்படியேனும் அவதூறுகளை அள்ளி வீழ்த்தி விடலாம் என்று போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த அவதூறையும் பரப்புங்கள், நாங்கள் மக்களுக்காக களத்தில் நின்று போராடுவோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார். இதுதான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். கியூப புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏறத்தாழ 638 முறை முயற்சி செய்திருக்கிறது. அதுபோல இந்த மண்ணில் அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்கு இதுவரைக்கும் 6000க்கும் மேற்பட்ட அவதூறு சம்பவங்களை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார். 6000 அல்ல, 60,000
1000 முறை கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவதூறை எங்கள் அண்ணன் மீது பரப்பட்டும் எங்கள் அண்ணனை ஒருபோதும் நீங்கள் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் இந்த பூமி பந்தில் வாழக்கூடிய மானத்தவர்களின் ஒட்டுமொத்த மனசாட்சியின் சான்று எங்கள் அண்ணன் சீமான். ஒருபோதும் எங்கள் அண்ணனை நீங்கள் வீழ்த்த முடியாது. புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு